ஆமா, முதல் முறையாக இணையறாங்க. ஆனா இது ஒரு 2 பேருக்குமே சாதகமான ஒரு கூட்டணி தான் பார்க்குறேன். நான் அடிக்கடி சொல்லுவேன். கடலூர், சிதம்பரத்திலிருந்து ஆரம்பிச்சு, திண்டிவனம், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, சேலம் வரைக்கும் தேமுதிகவுக்கு வந்துட்டு ஒவ்வொரு தொகுதியும் ஒரு கணிசமான வாக்கு இருக்கு. அதே மாதிரி தென் மாவட்டங்கள்ல விருதுநகர் உள்ளிட்ட அந்த இடங்கள்லயும் அதே மாரி இருக்கு. எனவே அந்த இடத்துலலாம் வந்துட்டு திமுகவுக்கு வந்துட்டு ஒரு கணிசமான வாக்குகளை கொண்டு வரக்கூடிய இடத்துல தான் தேமுதிக இருக்கு. அப்படிப்பட்ட நிலையில இவங்க வந்துட்டு ஒரு ராஜ்யசபா சீட்டை தான் வந்துட்டு பெருசா வச்சிருந்தாங்க. அதை கொடுத்து சதீஷ் அவருக்கு கொடுத்துட்டு இவங்களை கூட்டணியில இணைச்சிக்கிட்டாங்க. ஒரு 5 சீட்டா 6 சீட்டா அப்படின்றது பொறுத்திருந்து பார்க்கணும். ஆமா, அந்த அடிப்படையில பார்த்தோம்னா இது திமுகவை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜ் தான். தொடர்ச்சியாக என்டிஏ கூட்டணியில் இருந்த தேமுதிக இப்போ திடீர்னு திமுக பக்கம் சாஞ்சிருக்காங்க. இதில் இந்த காய் நகர்த்தலில் ஸ்டாலினுடைய வெற்றி எப்படியாக இதில் நம்ம பார்க்க முடியுது? இல்ல, இது ஒரு வசதியான ஒரு இதுதான். தேர்தல் வெற்றி அப்படின்ற ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா அட்வான்டேஜ். பிரேமலதா விஜயகாந்த் பொறுத்த வரைக்கும் அந்த ராஜ்யசபா சீட்டு ஒன்றத்தை பெறணும், அதன் மூலம் தன்னுடைய தம்பியை வந்துட்டு மாநிலங்களவைக்கு அனுப்பணும் அப்படின்ற ஒண்ணு அவங்களுடைய திட்டம். அந்த அடிப்படையை தான் வச்சு அவங்க வந்துட்டு பேசிட்டு இருந்தாங்க. அதிமுகவோடையும் திமுகவோடய பேசிட்டு இருந்தாங்க. இப்ப இந்த தேர்தல் அறிவிப்பு வந்துட்ட உடனே திமுக கிட்ட கொடுக்கக்கூடிய அளவுக்கு 4 சீட் இருந்துச்சு. அதுல 3க்கு அவங்க தக்க வச்சுக்கிட்டு 1 இவங்களுக்கு கொடுத்து முடிச்சுட்டாங்க கூட்டணிங்க. அங்கேயும் ஒரு 2 தொகுதிகள் அவங்களுக்கு இருக்கும் பொழுது ஒரு தொகுதியை சொன்னபடியே தேமுதிக கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்ட போது தேமுதிக இதில் எந்த ஒரு இடத்துல இருந்து திமுகவுக்கு நகர்ந்திருப்பாங்க? இல்ல, வெற்றி வாய்ப்பு அப்படின்றது திமுக கூட்டணியோட சேர்ந்தாதான் இருக்கு. சட்டப்பேரவை தேர்தலை பொறுத்த வரைக்கும் வெற்றி வாய்ப்பு அப்படின்றது திமுக கூட்டணியோட இருக்கிறதுனால தான் அவங்களுக்கு கிடைக்குமே ஒழிய அஇஅதிமுக கூட்டணியில வெற்றி வாய்ப்பு இல்லை. அது ரொம்ப முக்கியமான ஒண்ணு. மற்றபடி வேற என்ன நெகோசியேட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரியாது. இந்த கூட்டணி பேசுவார் செலினா, தொடர்ந்து நீங்கள் இணைப்பில் காத்திருக்கலாம். தற்போது நம்முடன் மூத்த பத்திரிகையாளர் திரு ஐயநாதன் இணைகிறார். வணக்கம் திரு ஐயநாதன். ஒரு 20 வருடங்களுக்கு பிறகாக தேமுதிக திமுக கூட்டணியில் இணைகிறது. இது குறித்தான உங்கள் பார்வை? ஆமா, முதல் முறையாக இணையறாங்க. ஆனா இது ஒரு 2 பேருக்குமே சாதகமான ஒரு கூட்டணி தான் பார்க்குறேன். நான் அடிக்கடி சொல்லுவேன். கடலூர், சிதம்பரத்திலிருந்து ஆரம்பிச்சு திண்டிவனம், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, சேலம் வரைக்கும் தேமுதிகவுக்கு வந்துட்டு ஒவ்வொரு தொகுதியும் ஒரு கணிசமான வாக்கு இருக்கு. அதே மாதிரி தென் மாவட்டங்கள்ல விருதுநகர் உள்ளிட்ட அந்த இடங்கள்லயும் அதே மாதிரி இருக்கு. எனவே அந்த இடத்துலலாம் வந்துட்டு திமுகவுக்கு வந்துட்டு ஒரு கணிசமான வாக்குகளை கொண்டு வரக்கூடிய இடத்துல தான் தேமுதிக இருக்கு. அப்படிப்பட்ட நிலையில இவங்க வந்துட்டு ஒரு ராஜ்யசபா சீட்டை தான் வந்துட்டு பெருசா வச்சிருந்தாங்க. அதை கொடுத்து சதீஷ் அவருக்கு கொடுத்துட்டு இவங்களை கூட்டணியில இணைச்சிக்கிட்டாங்க. ஒரு 5 சீட்டா 6 சீட்டா அப்படின்றது பொறுத்திருந்து பார்க்கணும். ஆமா, அந்த அடிப்படையில பார்த்தோம்னா இது திமுகவை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜ் தான். தொடர்ச்சியாக என்டிஏ கூட்டணியில் இருந்த தேமுதிக இப்போ திடீர்னு திமுக பக்கம் சாஞ்சிருக்காங்க. இதில் இந்த காய் நகர்த்தலில் ஸ்டாலினுடைய வெற்றி எப்படியாக இதில் நம்ம பார்க்க முடியுது? இல்ல, இது ஒரு வசதியான ஒரு இதுதான். தேர்தல் வெற்றி அப்படின்ற ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா அட்வான்டேஜ். பிரேமலதா விஜயகாந்த் பொறுத்த வரைக்கும் அந்த ராஜ்யசபா சீட்டு ஒன்றத்தை பெறணும், அதன் மூலம் தன்னுடைய தம்பியை வந்துட்டு மாநிலங்களவைக்கு அனுப்பணும் அப்படின்ற ஒண்ணு அவங்களுடைய திட்டம். அந்த அடிப்படையை தான் வச்சு அவங்க வந்துட்டு பேசிட்டு இருந்தாங்க. அதிமுகவோடையும் திமுகவோடய பேசிட்டு இருந்தாங்க. இப்ப இந்த தேர்தல் அறிவிப்பு வந்துட்ட உடனே திமுக கிட்ட கொடுக்கக்கூடிய அளவுக்கு 4 சீட் இருந்துச்சு. அதுல 3க்கு அவங்க தக்க வச்சுக்கிட்டு 1 இவங்களுக்கு கொடுத்து முடிச்சுட்டாங்க கூட்டணிங்க. அங்கேயும் ஒரு 2 தொகுதிகள் அவங்களுக்கு இருக்கும் பொழுது ஒரு தொகுதியை சொன்னபடியே தேமுதிக கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்ட போது தேமுதிக இதில் எந்த ஒரு இடத்துல இருந்து திமுகவுக்கு நகர்ந்திருப்பாங்க? இல்ல, வெற்றி வாய்ப்பு அப்படின்றது திமுக கூட்டணியோட சேர்ந்தாதான் இருக்கு. சட்டப்பேரவை தேர்தலை பொறுத்த வரைக்கும் வெற்றி வாய்ப்பு அப்படின்றது திமுக கூட்டணியோட இருக்கிறதுனால தான் அவங்களுக்கு கிடைக்குமே ஒழிய அஇஅதிமுக கூட்டணியில வெற்றி வாய்ப்பு இல்லை. அது ரொம்ப முக்கியமான ஒண்ணு. மற்றபடி வேற என்ன நெகோசியேட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரியாது. தொலைபேசி வாயிலும் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி திரு ஐயநாதன்.